எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு, அமெரிக்கா இவங்க 3 பேருக்கும் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாமே வந்து வளைகுடா நாடுகளை வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. யாரு? ஈரான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து நம்ம வந்து வளைகுடா நாடுகளில் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இப்போ இந்தியா பக்கத்தில், அதாவது அவன் இலங்கை பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஈரானோட கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் வந்து போரை இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அது யார் அடித்தா? அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈரானோட மிக முக்கியமான ஒரு கப்பல் வந்து இப்போ இலங்கையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த கப்பலில் 300 குழந்தைகளுக்கு மேலே வந்து இப்போ வரையும் வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்காண்டி கேட்டிருக்காங்களாம். ஸோ அதுக்கு வந்து இலங்கையோட மிக முக்கியமான அமைச்சர்கள்லாம் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்ப்போம் என்னென்ன மாதிரி பண்ண போகிறாங்க, அதையும் பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து வளைகுடா நாடுகளில் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வளைகுடா நாடுகளில் வந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வழியாக தான் வந்து மற்ற சரக்கு கப்பல் எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு போகும். ஸோ அதை எல்லாமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது அந்த இப்போ இந்தியா பக்கத்தில், அதாவது ஸ்ரீலங்கா பக்கத்துலேயே, ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 814 820 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள அந்த தூரத்தில் உள்ள ஒரு கப்பலை வந்து இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கப்பலை வந்து அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக அதில் வந்து இருந்த 180 பேர் வந்து இப்போ அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக வந்து 100 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. பேலன்ஸ் அடுத்து அதில் வந்து 80 பேர் வந்து இப்போ வரையும் வந்து பாதி பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. பாதி பேர் வந்து ஒரு சில காயங்களோட அவங்கள வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு உண்டான உதவிகள், முதலுதவி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இறந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள எல்லாமே வந்து அங்கே ஸ்ரீலங்கா பக்கத்தில் அங்கே வந்து அவங்களோட ஒரு ஜெர்மனி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த கப்பல் வந்து இந்தியா ஓசனில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாலும், இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட அவங்களோட பீட்டர்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு சர்வதேச எல்லையில தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து இதை கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச எல்லையில் வந்து பண்ணினாலும் இது எப்படி இந்தியா வந்து ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது பாகிஸ்தான் இந்த மாதிரி சீனா அந்த மாதிரி ஊடகங்கள்ல என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து இந்தியாவோட பேஸ்லேருந்து அட்டாக் பண்ணி தான் வந்து அந்த கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. ஏன்னா இந்தியாவும் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த கப்பல் வந்து மெயினாக வந்து இந்தியாவுக்கு பயிற்சிக்காக வந்த ஒரு கப்பல். ஸோ அது விசாகப்பட்டினம் பக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து அந்த பயிற்சியெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும்போது இப்போ வந்து இந்த அட்டாக் வந்து யூஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக 350 பவுண்டுக்கு மேலே உள்ள ஒரு அணு ஆயுதம் நீர்மூழ்கி கப்பல்லேருந்து தான் வந்து அதான் மிக முக்கியமாக அந்த பாமோட கார்பிடோன்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான 350 பவுண்டு உள்ள ஒரு ஸோ இது கார்பிடோன்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு மிசைலை தான் வந்து அட்டாக் பண்ணி இந்த கப்பலை வந்து ஃபுல்லாக வந்து நீர்மூழ்கி இலேருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் அடிக்கும் போது அதில் இருந்து 180 பேர் வந்து இப்போ வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த எல்லாருமே வந்து இப்போ இலங்கையோட மிக முக்கியமான கராப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே ஸ்ரீலங்காவில். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இவங்க அந்த காயப்பட்டவங்க, ஒரு சில காயங்களோட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்கள ஒரு சிலவங்களுக்கு இன்னும் சிவியராக உள்ளவங்களுக்கு மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து மற்ற இடங்களுக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து மொத்தமாக 100 பேருக்கு மேலே இறந்துருக்காங்களாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து அது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதுவும் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக. ஏன்னா இப்போ இந்தியா என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இந்தியா இப்போ வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிக்காக விசாகப்பட்டினம் வந்து 67 நாடுகளுக்கு மேற்பட்ட கப்பல்கள் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப்பலை வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார்? அமெரிக்கா. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விவாதமாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ஒரு போர், இது வந்து போரில் ஈடுபடாத ஒரு கப்பலை வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து விதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா ஒரு போர் நடக்குதுன்னா அந்த சரௌண்டிங்கில் போர் நடக்கிற கப்பலை மட்டும்தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சர்வதேச விதி இருக்குதான். ஸோ அந்த விதியை வந்து இப்போ அமெரிக்கா வந்து மீறி ஸோ டைரெக்டாக வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா நியூஸ்லேயும் வந்து ஒரு சில இதெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க.
ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து அந்த ஈரான் சண்டை போடுற போர் கப்பலை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இந்த கப்பல் வந்து ஒரு பயிற்சிக்காக மற்ற நாடுக்கு வந்துட்டு போன கப்பலை வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி வந்து மற்ற தலைவர்கள்லாம் வந்து இப்போ வந்து அதை வந்து வான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய அடுத்து வந்து ஈரானை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து இப்போ இலங்கையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த கப்பலில் வந்து 300 சிறுவர்களும் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இந்த 300 சிறுவர்களும் வந்து இப்போ அவங்களுக்கு அடைக்கலம் தேடி, சிறுவர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் போகிறாங்க. அதில் 300 சிறுவர்கள் வந்து இதில் வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து தண்ணி, மற்ற அடிப்படை வசதி எல்லாமே வந்து இப்போ அங்கே ஈரானில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா அப்போ அங்கே வந்து அதிகமாக போர், ஒரு நாடு அடித்தா பரவாயில்ல, உதவி என்ன செய்யணுமோ அது எல்லாமே வந்து இப்போ அங்கே உள்ள அமைச்சர், அதாவது இவங்க இலங்கையில் உள்ள அமைச்சர் வந்து இதுக்கு வந்து உறுதி தெரிவிச்சிருக்காராம். ஸோ அவரும் வந்து இதை பற்றி வந்து அங்கே வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக அவங்களுக்கு முதலுதவி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். யார் இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்னென்ன உதவி தேவையோ அதை எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதுவும் வந்து அந்த ப்ராசஸிங் வந்து அந்த சைடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக இப்போ ரீசன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் உள்ள மிக முக்கியமான இடங்களை வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த அட்டாக் வந்து ட்ரோன்களால் தான் வந்து அதிகமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஈரான் சைட்லேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். இதில் இந்த ட்ரோன்களையும் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து அதிகமாக சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வந்து ஈரானில் வந்து இந்த போருக்கு அப்புறம் அந்த ஈரானில் உள்ள 1,00,000 மக்கள் வந்து இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து அதிகமான மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. 1,00,000 பேருக்கு மேலே வந்து ஏன்னாப்பா அங்கே ஆல்ரெடி இந்த போர் நடக்குது. அங்கே வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு எதுக்குமே வந்து ரொம்ப எல்லாமே வந்து கிடைக்காம இருக்கும்போது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் அங்கே இருக்கிற இணையதளங்கள் எல்லாமே வந்து 90-95% வந்து ஃபுல்லாக கட் ஆகிருச்சாங்க. அங்கே ஒரு 5-6% தான் வந்து அவங்களுக்கு இணையதளங்கள் வந்து, அதாவது ஒரு நியூஸ் சேனலோ எதுவுமே வந்து யூடியூப்போ எதுவுமே வந்து அங்கே வந்து ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து போர் போயிட்டுருக்கு. மற்ற நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் வசதி எல்லாமே வந்து இப்போ அவங்களுக்கு சேட்டலைட் வசதி எல்லாமே வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்க ஈரான் அடித்த தாக்குதலில் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள 2 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரி ஒரு அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களோட 2 தூதரங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஈரான் 2 தூதரங்கள் ஒன்றும் வந்து சவுதி அரேபியாவில் இருக்க மிக முக்கியமான ஒரு தூதரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தூதரகம் வந்து இப்போ தீக்கிரையாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஜோர்டனில் உள்ள மிக முக்கியமான ஒரு அவங்களோட ஆஃபீஸ், யார் அமெரிக்காவோட ஆஃபீஸை வந்து இப்போ வந்து சுக்குநூறாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்து இப்போ சவுதி அரேபியா இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், துபாய்ங்கிற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம்னு சொன்னாங்க. அந்த ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இடம் வந்து இப்போ எங்கு பார்த்தாலும் வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற அதாவது அங்கே இருக்கிறவங்க முக்கியமாக பணக்காரங்க தான் அதிகமாக போயிட்டு அங்கே வந்து வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாட்ஃபாரத்தில் வந்து படுத்துருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஏர்பேஸ், அதாவது இருக்கிற ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாமே வந்து இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்காங்க. யாருமே ஃப்ளைட்டை வந்து டேக்கப் பண்ண முடியல. ஏன்னா அங்கேயும் வந்து குண்டு போட்டிருக்காங்க. அங்கே அது மாதிரி ஓமனாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகள் என்னென்ன இருக்கோ, யார் அமெரிக்காவுக்கு எந்தெந்த நாடுகள் வந்து ஏர்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாமே இப்போ வந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 1 கோடி மக்கள், அதாவது நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப டஃப்பான டைம் தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு வேலைக்காண்டி நம்ம வந்து இப்போ அங்கே போகிறாங்கன்னாக்கா நம்ம போயிட்டு வேலை பார்த்து நம்ம வீட்டுக்கு காசு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு இதில் போனவங்களுக்கு இப்போ அங்கே கொண்டு போடுறது வந்து அவங்க வந்து அந்த சிவிலியன்ஸ் இருக்க பகுதி அந்த சைடு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிவிலியன் சைடு போட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பேஸுகளை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்த ஈரான் வந்து இப்போ
அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் உள்ள ஏரியாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட சிவிலியன்ஸ் இருக்க ஏரியாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டு அந்த தாக்குதல்லே வந்து இன்னைக்கு டே 5 போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண அன்னைக்கு, அந்த முக்கியமான ஒரு தலைவர் அட்டாக் பண்ண அன்னைக்கே வந்து அது பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து 83 குழந்தைகளுக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் படித்த குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதுதான் வந்து அடுத்த ஐநாவில் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டாங்க. ஏன்னா நீங்கள் அட்டாக் பண்ணது வந்து அங்கே அந்த இடத்த பர்டிகுலராக அட்டாக் பண்ணாமல் பக்கத்தில் இந்த ஸ்கூல்லையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் இருந்த 83 குழந்தைகளும் வந்து இப்போ அப்போ இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இதனால அங்கே இருக்கிற சரமாரியாக வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து இன்னும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்க இன்னும் வந்து 4-5 வாரங்கள் வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார்? அமெரிக்கா சைடு சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த போர் வந்து நிற்காது, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் காண்ற வரையும் நீங்கள் எங்களை தாக்குறதை நிப்பாட்டுற வரையும் நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சைடு சொல்லிட்டு இருக்காங்க, ஈரான் சைடு. பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து அங்கே உள்ள அப்பாவி மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. யார்? ஈரான் சைடாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற மக்கள் தான் வந்து இதில் முக்கியமாக பாதிக்கப்படுவாங்க. பார்ப்போம். இதில் வந்து இருக்கிற நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறைய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா துபாயாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், ஓமனாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளில் எல்லா நாடுகளையும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு சேஃப்டியை வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதனால் அங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காக போனவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து ஒரு உறுதுணையை கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களாம், யாருமே வந்து மொபைல் ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. பார்ப்போம். அங்கே நிறைய கட்டுப்பாடுகளும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பொய் செய்திகளை வந்து யாரும் பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா அங்கே இருக்கிற தண்டனைகள் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் ஒரு தண்டனைனா கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்கணும். ஸோ அதை தான் வந்து அங்கே உள்ள கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள இருக்கிற இடம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் அதே தண்டனை தான். ஸோ அதை தான் வந்து இப்போ அங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப்பல் அடிபட்டது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 சிறார்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு தஞ்சமடைய போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஆனந்த் பாலா.